ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் ரெசிபிக்கு நாம் 100 கிராம் துவரம்பருப்பை எடுத்துக்கலாங்க. இது நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நான் இதை குக்கரில் வச்சிடலாங்க. பாருங்கள், பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா கரையிற அளவுக்கு நாம் விசில் வர வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது பருப்பை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு 1-2 கரையாமல் இருந்தாலும் இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ பருப்பு நல்லா சூப்பராக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் 1/2 கிலோ கோதுமை மாவை எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ கோதுமை மாவுக்கு 100 கிராம் பருப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சுன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் ஜீரகத்தை வந்து நல்லா கையாலேயே கசக்கி சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகுத்தூள் வேணான்னா சில்லி ஃப்ளக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாவை நல்லா நுணுக்கி காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதுதாங்க. இப்போது மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இதோட ஓமம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதே நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து நல்லா கசக்கிட்டு சேர்த்தோன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்ற பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால ஜீரணமாகுங்க நல்லா. இப்போ வந்து ஓமத்தை வந்து நல்லா கசக்கி சேர்த்துட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கையாலேயே கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மாவோட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கையால் கலந்து விட்டுருங்கங்க. அப்போ தான் எல்லா மாவோடையும் நல்லா ஆட் ஆகி வரும். இல்லைன்னா அப்படியே நம்ம தண்ணி சேர்த்து பிசையலை தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பிசையக்கூடாதுங்க. நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை நம்ம எப்போயும் நார்மலாக சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பருப்பு கரைச்சி வச்ச பருப்பை வந்து மாவோடு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், மாவை சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இதோட நம்ம கொஞ்சமாக மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இல்லை தேய்க்கும் போது எண்ணெய் தேய்க்கிறேன்னா அப்போ கூட நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. நான் ஒரு கையில் கேமரா இருக்கிறதால ஒரு கையளவே தேய்ச்சி காட்டுறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் இதை பரட்டி போட்டு இதை வந்து நம்ம எப்பயும் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க. நார்மலாக எப்பயும் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ப்போம்ல, அந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நமக்கு இப்போது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதை அப்படியே உள்ளே மடக்குங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கிற சப்பாத்தியையும் மாவை மடக்கிக்கலாம். இப்போது அப்படியே இந்த 2 கார்னர் உள்ளதையும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இதை இப்போ நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் தேய்ச்சிக்கலாங்க. அப்போ தான் அந்த லேயர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவை நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுட்டேன். நீங்கள் இந்த சமயத்தில் எண்ணெய் தேய்க்கினாலும் தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்க சொன்னல, அப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாக வர மாதிரி அப்படி மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தமாக போட்டோன்னா அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் காடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி பொடியில் நம்ம சேர்த்த பருப்பு இது எல்லாமே சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கோங்க. அந்த பருப்போட ஃப்ளேவருக்கும் நெய்யுக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாங்க. இது மேலே தேவைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே பெரட்டி போட்டுக்கலாம்.
இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கிறதால எல்லாமே கொஞ்சம் வெந்து வரணும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பருப்பு சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் டெய்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.